Hi friends, welcome to Meena's Samyal. Meena's Quick Samyalல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பேசிக் ரெசிபி தேங்காய் சட்னி. பொதுவா தேங்காய் சட்னி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் லைட் வேரியேஷன் இருக்குங்க. சில பேர் இஞ்சி போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க, சில பேர் பூண்டு சேர்த்துக்கிட்டா பிடிக்கும்னு நினைச்சிட்டு போய் 2 பல்லு பூண்டு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் வேரியேஷன்ஸ்ல டேஸ்டே வேரி ஆகும். ஸோ எங்க வீட்டு தேங்காய் சட்னி எப்படி அப்படிங்கிறத பாருங்க. ஸோ தேங்காய் சட்னி செய்ய தேவையான பொருட்கள், ஒரு கப்பு நிறைய தேங்காய் பல்ல எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, தேவையான அளவு கொத்தமல்லி, அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் புளி, ஒரு 3 பச்சை மிளகா. இது இந்த பச்சை மிளகா சைஸ் தான் பெருசாக இருக்கே தவிர காரம் கம்மியாக தான் இருக்குது, அதனால 3 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இஞ்சி, ஒரு 2-3 பீஸ் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தாளிக்க தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு சிகப்பு மிளகாய், தேவையான அளவு உப்பு அண்ட் தண்ணி. அவ்வளோதாங்க. இது வறுக்கிறதோ வேக வைக்கிறதோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். ஸோ இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல தேங்காய் பால், உடைச்ச கடலை, கொஞ்சம் புளி, இஞ்சி, பச்சை மிளகாய், இந்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வேண்டாம் அப்படிங்கும்போது அவாய்ட் பண்ணலாம். சட்னி கொஞ்சம் லைட் க்ரீனிஷ் கலரில் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது அரைச்சிக்கலாம். ஒரு சுத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விடலாம். ஸோ பாருங்க, தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சூடு செஞ்சு அதுக்கப்புறமா கடுகு அண்ட் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இப்போ அடுத்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு சிகப்பு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். கிள்ளி வைக்கும்போது அந்த விதையை நீக்கிட்டேன் நான். ஸோ அது காரம் மைல்டாக இருக்கும். ஸோ இந்த தாளிப்பை நம்ம தேங்காய் சட்னியில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ரெகுலர் தேங்காய் சட்னி இஸ் ரெடி. ஸோ சிம்பிள் அண்ட் பேசிக் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? நீங்கள் ஒரு வேளை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரியும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.